இசையள ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா, நீங்கள் பொருளே பார்த்துருப்பீங்க. ஒரு நம்முடைய பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஷோவுக்கு பாருங்கள். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ண பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு நாம் யூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்கட் ஆப். ஸோ நிறைய பேருக்கு வந்து படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நான் வந்து பார்த்தினாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய பேஜில் அப்படி இல்லைனாக்கா டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றக்க நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வெர்ஷனை வந்து பார்த்தினாக்கா 11 வெர்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் தான் வந்து பண்ணாக்கா அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து பண்ணாக்க வருது. நான் இப்போ ரீசெண்டாக வந்த வெர்ஷனெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அதில் வரல. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க இந்த 11 நான் வந்து பண்ண கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றங்க சரி, எப்படி இருந்தாலும் இதில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம கேப்கட் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா VPN தான். ஸோ நீங்கள் எந்த VPN யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல, பட் நான் வந்து பண்ணாக்க எல்லா வெர்ஷன்லும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த VPN வந்து பண்ணாக்க எல்லாத்துக்குமே வந்து பண்ணாக்க கனெக்ட் ஆகுது. வேணுன்றக ஜஸ்ட் இந்த VPN நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கோ. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோரில் இருக்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த VPN வந்து பண்ணாக்க உங்கள் மொபைலில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் VPN கனெக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற கேப்கட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கா, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கிளிப்ஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பிக்கு தான் இருந்துச்சுனாக்கா நீங்கள் பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நான் ஃபோட்டோஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எந்த பிக்கை நான் எடிட் பண்ண நினைக்கிறேனோ ஜஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பண்ணாக்க எத்தனை பிக்கு வேணுமோ அத்தனை பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய செஷன் எனக்கு ஒரு 3 to 4 வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கும். அதையும் வந்து பண்ணாக்க போதுமானதான். ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க ஒன் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். 1 2 நெக்ஸ்ட்டு இது 3 நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தினாக்க 4. ஓகே, ஸோ நம்ம 4 செலக்ட் பண்ணியாச்சா? இந்த இடத்துல கீழே எச்சனி இருக்கா, அது நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் வீடியோன்னு இருக்கா, ஜஸ்ட் அது நாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பண்ணாக்க ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரெஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கா, ஜஸ்ட் அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நானிசிஸ்ட்னு வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்முடைய பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நம்ம மூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக்கு எந்த மாதிரி ஷோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எத்தனை பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அத்தனை பிக்கும் ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே வந்து பண்ணாக்க அனிமேஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க காம்பவுண்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க நிறைய எஃபெக்ட் வந்து பண்ணாக்க வரும். உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எஃபெக்ட் எதுனாக்க எது ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இங்கே இருக்க ஜஸ்ட் இது நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க கீழே டிக்கெட்டே வந்து பண்ண கொடுத்துக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க ஒவ்வொரு பிக்கும் ஒரு அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஃபஸ்ட்டில் நீங்கள் எந்த எஃபெக்ட்டை கொடுத்தீங்களோ அதே எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஒரே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் 4 பிக்குமே சேம் மெத்தடில் காம்பவுண்ட் போயிட்டு சேம் எஃபெக்ட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொடுத்த எஃபெக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணல, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது எஃபெக்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ கீழே வந்து பண்ணாக்க எஃபெக்ட்னு இருக்கும், ஜஸ்ட் அதுவும் பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க சைடில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் வந்து பண்ணாக்க அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அப்படி உங்களுக்கு ஷோ இல்லைனாக்க இந்த இடத்துல சர்ச் ஐக்கன் இருக்கா, அதுவும் கிளிக் பண்ணிட்டு இதில் பட்டர்ஃப்ளைன்னு வந்து பண்ணாக்க டைப் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு வந்துடுச்சா? ஸோ இதில் வந்து பண்ணாக்க அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், தேடி கண்டுபிடிச்சின்னு வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்லேயே இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல இருப்பாருங்க, அது நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை நம்ம வந்து பண்ணாக்க டிக்கெட் வந்து பண்ண கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பண்ண கட் அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டை அடுத்தடுத்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாக்க ஃபுல்லுத்துக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதை நம்ம வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த பிக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பண்ண டூப்ளிகேட்டில் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிறது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் பிக்குக்கு நேராக வந்து பண்ண கொண்டு போய் விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் பிக்குக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க ஃபோர்த்துக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து பண்ணாக்க 180p இருக்கா அது வந்து பண்ணீங்க கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 4Kக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்டும் 60 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஐ வச்சுட்டு மேலே வந்து பண்ணாக்க டவுன் ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. மேல் நம்ம வந்து பண்ணாக்க டன்ன்றது கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் CapCut ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கே தெரியும். ஹைட் மோஷன் உங்கள்கிட்ட இருக்கிற ஹைட் மோஷன் ஆப்பையே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்கி இதில் இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் வந்து பண்ணாமல் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அது எப்படி நம்ம குயிக்காக பார்த்து வந்துடலாமா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு நான் வந்து பண்ணாக்க ஒரு 4:5 வந்து பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியம் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே கால் எஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே கிரேப் ஃப்ரம் பேஜ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும். இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபைல கன்வெர்ட் ஆகும். இது வந்து பண்ணாக்க சேவ் இருக்கா அது கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள். இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பிக் 1 பிக் 2 பிக் 3 பிக் 4 இருக்கா ஜஸ்ட் இதில் தான் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை ஆட் பண்ண போகிறோம். எடின்னு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு கீழே பிக் 1ன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்ட நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் வந்து பண்ணிங்க சேவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஜஸ்ட் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடஸ்ட் இந்த கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களோட பிக்கு எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை மட்டும் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பிக்கு 2 குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கூட்டு மீடியா கூட்டம் ஃபஸ்ட்டில் எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நம்ம பிக் ஆட் பண்ணிட்டோம் அங்கே காப்பி பண்ண பாருங்கள். ஸோ அந்த டெல்ஸ் எஃபெக்ட்டை எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு முன்னாடி பண்ண மாதிரி மோட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோ வேணுமோ அந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இதை ஆயிடுச்சா. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க 3-4 வந்து பண்ணாக்க 1 பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க 4th பிக் ஆட் பண்ணிட்டேன். இந்த 4th நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க இது வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் சின்னதாக வந்து பண்ணாக்க கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க 5.05 செகண்ட் ஒரு புக் மாதிரி இருக்கும். அந்த புக் மார்க்கிட்ட வந்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் ஏன்னா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்க 3 குரூப்புக்கு நம்ம வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக இந்த ஃபிட் உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் சேர்க்கும். இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா.
ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு க்ரீன் கலர் லேயர் பாருங்கள், அந்த லேயர் இங்கே கில் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ற கொட்டு ஸ்டாரிங் கில் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த பிக் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பெருசாக இருக்கா அது கில் பண்ணாலே போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கி இந்த பிக் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை தான் நம்ம காப்பி பண்ணிவிட்டு அடுத்த இந்த புக் மாதிரி இருக்கா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணு பார்த்தலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கில் பண்ணிட்டு காப்பிலே இருக்கா அதை கில் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு நான் காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா மேலே ஆகிடும். இது அப்படியே சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ளூ கீழே இருக்க அந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு விட்டேன். நெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, இது கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ இது எப்படி பிக்கு பேஜ் சேஞ்ச் பண்ணி பார்த்தலாமா, அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே கலெக்ஷன் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டாரிங் கில் போயிட்டு நான் எடிட் பண்ணிவிட்டு இன்னொரு 4:5 செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெசென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க மறுபடியும் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பாக்ஸை கில் பண்ணிட்டு பேஸ்ட்லேயே கொண்டு கீழே கொண்டு வந்து இட்டுக்கலாம். இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேவ் பண்ணிடலாமா. ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஏற்கனவே இருக்கா அது கில் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க நேரம். ஸோ இதுலேயும் அதே சேம் மெத்தட் நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது இருக்கா இது வந்து பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு முன்ன போனால் அதே ஸ்பீட் ஆக்கில் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் ஆட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க 7.13 செகண்ட் கிட்ட வந்து பண்ணாக்க வந்துக்குங்க. இப்போ நம்ம கேப்கட்டில் எடிட் பண்ண அந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்ட ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்குக்கு நேராக சாரி இந்த வீடியோ கீழ் நேராக சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ளூ லேயர் கீழே கொண்டு வந்துட்டு லாஸ்ட் எடுக்க நம்ம செக் பண்ணலாம். இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும், அது டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ண கேஸ் நேரம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க ஷோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.